அடுத்ததாக தாம்பராஸ் நாராயணன் அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு விருது கொடுக்குறோம். அதை பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஆமா, தாம்பராஸ் அமைப்புக்கு எதுக்கு விருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். என்னது பிராமின்ஸ் கவர்றதுக்கு அப்படின்னு. நாங்க கவரவே வேணாம். ஆல்ரெடி அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்னைக்குமே எங்களுக்கும் சரி எங்களுடைய சேனலுக்கும் சரி பிராமணர்களுடைய ஆதரவு இருக்குதுங்கிறது ஓப்பனா சொல்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆமா, பிராமணர்களுடைய ஆதரவுல தான் சேனல் நடக்குது. அதுல ஒன்றும் மறைக்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஆனால் அதை தாண்டி அந்த தாம்பராஸ் அமைப்பு ஓகே ஒரு பிராமின் கம்யூனிட்டிக்கான ஒரு ஆர்கனைசேஷனா அவங்க உருவான விதமாக இருக்கட்டும், அல்லது அவங்களுக்காக அவங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய தருணங்களா இருக்கட்டும், இதை அனைத்தையும் தாண்டி நாம அவங்க கிட்ட ரொம்ப முக்கியமா பாராட்டணும்னு நம்ம நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கொண்டு வந்த ஒரு ரிசர்ச் வால்யூம். ஓகே, அருந்தமிழ் தொண்டாற்றிய அந்தணர்கள்னு சொல்லி அவங்க அந்த கொண்டு வந்த அந்த சீரீஸ்ல அத்தனை பேருடைய வாழ்க்கை, அவர்கள் செய்த கான்ட்ரிபியூஷன், அவங்க சொசைட்டிக்கு செய்த கான்ட்ரிபியூஷன், நான் சொல்றது சாதி மறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, கோவில் நுழைவு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, சமூக சீர்திருத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க, மருத்துவத்துறையில் அவ்வளவு பங்காற்றிருக்காங்க, தொழில்துறையில இன்னைக்கு தமிழ்நாட்டை கட்டமைத்ததில் இந்த சமூகத்தினுடைய பங்களிப்பு என்பது பெரிது. அதை மறுத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக இங்க பிராமண துவேஷம் பேசிக்கிட்டோ அல்லது பிராமின்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றதுலயோ அர்த்தம் கிடையாது. ஆமா, பாப்பான திட்டு கல்லாவை கட்டு, அவ்வளவுதான் ஈஸி டார்கெட். கீழத்திலிருந்து வரமாட்டாங்க, எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை நம்ம செய்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணராமலே இந்த சமூகம் தொடர்ச்சியாக இன்று வரை பிராமண சமூகத்துக்கு எதிரான ஒரு வெறுப்பையும் ஒரு துவேஷத்தையும் கட்டமைத்துக் கொண்டிருக்கும் போது தாம்பராஸ் மாதிரியான ஒரு அமைப்பு, அதுக்கு பிறகு இப்ப நம்ம தாம்பராஸ் மட்டுமல்ல WBWA மாதிரியான அமைப்புகள் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம அவங்களுடைய நிகழ்வுகளுக்கு போயிருக்கோம். அங்க போயிட்டு தாம்பராஸ் பத்தி பேசினேன். எதுக்காக சொல்றேன்னா 1000 அமைப்புகள் அதற்கு பிறகு உருவாகி வந்திருக்கும். ஆனால் அந்த தாய் அமைப்பு அல்லது அந்த ஒரு முதல் அமைப்பு, அதற்கு முன்பாக தாம்பராஸ்க்கு முன்னாடியும் பல அமைப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு அசோசியேஷனா அதை உருவாக்கி அதை கட்டமைச்சு, இன்னும் சொல்ல போனா எல்லோருமே அறிவாளியா இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல ஒருத்தர் ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு எல்லாம் முடியாது. அதை கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போக முடியாது. ஆளாளுக்கு ஒரு அமைப்பு ஆரம்பிப்பாங்க. நீ என்ன எனக்கு சொல்றது, நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த தாம்பராஸ் என்ற அமைப்பு உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருப்பதற்கும் அதை வழிநடத்தி செல்வதற்காகவும் திரு நாராயணன் அவர்களை போற்றக்கூடிய விதமாக, அவரை கௌரவிக்கக்கூடிய விதமாக, குறிப்பாக சொல்லணும்னா அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு. அதை எழுதிய திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் இன்று உயிருடன் இல்லை. இருந்திருந்தால் அவரையும் இந்த மேடைக்கு அழைத்து தான் நம்ம ஆக்சுவலி கௌரவப்படுத்திருப்போம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு டீம், ஒரு கமிட்டி போட்டு உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்று ஆவணம். ஸோ அந்த புத்தகத்தை வந்து நாம தொடர்ச்சியாக காணொலியாக பண்ணோம். அப்போ அதுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லாமல் அதை எடுத்து பண்ணுங்க, நீங்க தாராளமாக பண்ணுங்க. இந்த புத்தகம் வந்து உங்க மூலமாக பலரிடம் சென்று சேரணும்னு சொல்லி இந்த தாம்பராஸ் நிறுவனம் நமக்கு ஒரு என்ஓசியும் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அவர்களை அங்கீகரிக்க வேண்டிய, கௌரவிக்க வேண்டிய ஒரு தருணமாக நாம் பார்த்து திரு தாம்பராஸ் நாராயணன் அவர்களுக்கு ஒரு விருதை கொடுப்பதற்காக அவரையும் நம்ம இந்த நிகழ்வுக்கு அழைச்சிருக்கோம்.